இன்றைய பேச்சுவார்த்தை எந்த விதத்தில் நடந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இங்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காக வந்து மிகவும் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளி பெருமக்களுக்கும் இன்றைய பேச்சுவார்த்தை 13 சங்கங்களோடு அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் பேய் அனாமலி சம்பந்தமாக முதலில் பேய் அனாமலி சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்பட்டு அதன் பிறகு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என நமது கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக கடுமையாக வலியுறுத்தப்பட்டது. கடந்த முறை பேய் அனாமலி சரியாக வழங்கப்படாமல் ஒரு உத்தேச தொகையை வழங்கிய காரணத்தால் பேய் அனாமலி சரி செய்யப்படாமல் இருந்ததை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் கடுமையாக கோரிக்கை முன்வைத்தோம். அடுத்தபடியாக கடந்த முறை ஓய்வூதிய பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது ஓய்வூதியர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ சம்பந்தமாக பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் இந்த முறை ஓய்வூதியர்கள் வழங்கக்கூடிய டிஏ சரியான முறையில் நியாயமான முறையில் வழங்கப்படவில்லை என்று நமது கூட்டமைப்பு சார்பாக கடுமையாக முன்வைக்கப்பட்டது. அரசு நீதித்துறைக்கு வழங்கப்பட்ட அபிடேட்டை விரிவாக அரசுக்கு எடுத்து கூறி விரிவான ஒரு விவாதம் செய்யப்பட்டு இருக்கிறது. அடுத்து 20 மாத பணவழங்கல் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 20 மாதம் பணம் வழங்கக்கூடியதை கடந்த முறை போய் கூட்டமைப்பு சார்பாக போய் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியை சந்திக்க போது 3 மாதமாக நான் அந்த தொகையை கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னார். அது நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கலைன்னு சொல்லி சொல்லும்போது அவர் இன்னும் நிதியை நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இன்னும் மாதம் வழங்குவோம்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அடுத்தாப்புல 1/4/2003 இந்த 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளி நானும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் சைதாப்பேட்டையில் இந்த 1/4/2003க்கு முன்னாடி 2000 அப்பாயின்மெண்ட் அவன் தான். நானும் டிரைவர் ஓட்டுநர் தான். எனக்கும் அந்த 1/4/2003 பணி செய்து பணியமர்த்தப்பட்டு 2005 ஒப்பந்தத்தில் கன்ஃபார்மான ஆளில் நானும் ஒருத்தன். நானும் சார்ந்த யூனியன் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு வழக்கும் ஜெயிச்சு இப்போ ஏற்கனவே அரசு நிர்வாகம் வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 2003 பணியில் சேர்ந்தவர்களுக்குள்ள வலி அதிகமான வலி எனக்கும் அதில் தெரியும். அதில் அந்த 2003 பணியில் அமர்த்தப்பட்ட அந்த தொழிலாளிக்கு பென்ஷன், அதாவது ஏற்றுக்கொண்ட இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்குவோம், 100 நாட்களில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய துயர் துடைக்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மிகவும் கடுமையாக கோரிக்கை வைத்து விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் அவர்களும் இந்த 1/4/2003க்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயத்தை உற்று நோக்கி கவனித்து அதை கண்டிப்பாக நாம் தனியாக பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதியை சொல்ல ஒரு அறிகுறி. இது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது உள்ளது. அடுத்து வரவுக்கும் செலவுமான தொகை. இந்த வரவுக்கும் செலவுமான தொகையை வழங்கிவிட்டால் போக்குவரத்து கழகம் ஓரளவுக்கு அவர்களுடைய நிதி பிரச்சனையை சரி செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல அது ஒரு ஏதுவாக இருக்கும் என்ற அந்த வரவுக்கும் செலவுக்குமான தொகையை பற்றி சிறப்பாக எடுத்து கூறி, அடுத்து 8 மணி நேர வேலை. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு. கிலோமீட்டர் நிர்ணயிக்கப்பட்ட கிலோமீட்டர் ஓட்டினா டியூட்டியா
இல்லைன்னா 8 மணி நேர வேலை என்பது டியூட்டியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அவங்களாவே ஒரு சட்டத்தை வகுத்துக்கிறாங்க, அவங்களாவே ஒரு ஜியோ போட்டுக்கிறாங்க, டீசலுக்கு போட்ட மாதிரி அவங்களாவே புதுசாக கலெக்ஷனுக்கு அவங்களாவே கேட்டு ஒரு முடிவை அவங்களே பண்ணிக்கிறாங்க. இது சம்பந்தமாக போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கடுமையாக விவாதம் பண்ணாங்க. விவாதம் பண்ணதில் அவர் ஒரு குழுலாம் போடுறாங்க. இதை நம்ம ஒரு கூடி ஒரு முடிவு செய்யணும். நீங்கள் உங்கள் தன்னிச்சையாக எக்காரணத்தை கொண்டு ஜீவோ போடக்கூடாது, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நயினார் அவருடைய அவருக்கும் அமைச்சருக்குலாம் நேரடி வாக்குவாதம் எல்லாம் நடைபெற்றது. அடுத்து கிட்டத்தட்ட வழித்தடங்கள் தனியார் மயம் இது சம்பந்தமா இன்னும் கோரிக்கைகளை நிறைய பேசுறதுக்கு எனக்கு பின்பு அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் பேசுவார்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.